லேட்டாக போல இருக்கு. இப்போ இந்த இது முடிச்சுல திறந்து வைப்பதற்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி படைக்கிறோம். 1000 மணி தேவகுமார் அவர்களுக்காக ஆண்டவரே, இது பொறுப்பாளர்கள் இந்திரா அவர்களுக்காக, மேரி அவர்களுக்காக, திருமதி தேவகுமார் அவர்களுக்காக, ஞாயிறு ஆசிரியர்களுக்காக நன்றி படைக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற பேராயர் பொருளாளர் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த கட்டிடத்தை உங்களுடைய நாம மகிமைக்காக இப்பொழுது நாங்கள் துவங்குகின்ற பொழுது பிரச்சனை இருக்கட்டும். வந்திருக்கின்ற அனைவரையும் ஆட்கொண்டும் பலப்படுத்தும், ஆயர்களை ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ரெடியா? ஓகேவா? நீங்கள் பின்னாடி கூட வந்துடலாம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடலின் திருப்பெயரிலே ஞாயிறு பள்ளி இடத்தை அரங்கை திறந்து வைக்கிறேன். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. வெயிட் அப்படியே இருங்க. ஓகே Thank you, all the best. Daily and Indra, God bless you. Teachers, God bless you. நல்லா செய்யுங்க. இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறது. பேருக்கிட்ட ஆட்டு குட்டிகளை மேய்க்கணும். ஐயா அப்படியே இருங்கய்யா. ஓகே மூவ் பண்ணலாம். தேங்க்யூ. சரியா? கொண்டாட்டத்தின் அடையாளமாக இங்கு வைக்கவிருக்கின்ற இந்த சைப்ரஸ் மரக்கன்றை பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியைகளுடன் ஆசீர்வதித்து இதை நாங்கள் வைக்கிறோம். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரித்துவ கடவுளின் திருப்பெயரிலே இந்த மரக்கன்றை 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நாம் நடுகிறோம். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. ஆமென். இங்க பாருங்க அப்படியே இருங்க. தேங்க்யூ ஐயா. ஒரு நிமிஷம் ரெடி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. மக்கள் பணியில் இருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்களை பேராயர் அவர்கள் முன்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவது திருமதி சரஸ்வதி மனோகரன் அம்மா அவர்கள், ஒன்றிய பெருங்குழு தலைவர் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நமது பேராயர் ஐயா அவர்கள் இந்த 60வது ஆண்டு நினைவு பரிசை அம்மா அவர்களுக்கு வழங்குவார்கள்.
சுந்தர் வந்துக்கிறாரு. இல்லை வரல. ஆமாம், நமது பஞ்சாயத்து தலைவர் திரு கே கர்ணன் தலைவர் ஐயா அவர்களை இப்பொழுது அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் 60வது ஆண்டு நினைவு பரிசை அவர்களுக்கு வழங்குவார்கள். அந்த ஷீல்டை கொடுங்க. அடுத்தபடியா அடுத்து திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறார்கள். சரி, அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களை அணுகும் பொழுது அரசு துறை சார்ந்து அவர்கள் எல்லா உதவிகளையும் நமக்கு செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் படப்பை ஒன்றியத்தில் நடக்கும்போது அவங்க தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆயரை தான் சரஸ்வதி மனோகரன் அம்மா அவர்களும் மனோகரன் ஐயா அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்கள் தம்மோடு கூட அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நலத்திட்ட பணிகளிலும் அவருடைய பங்களிப்புக்காக திருச்சபையின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. ஆமாம் ஆமாம், டீ சாப்பிடுங்க. செல்வி ஆயிரம்மா அவர்கள் அங்கே செய்வோம். அனைவரும் எழும்பி நிற்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல இறைவா, எங்கள் வாழ்வின் எல்லா நல்வரங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்றவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருவுள சித்தத்தின்படி திருமண வாழ்வில் இணையவிருக்கின்ற விக்னேஷுக்காக மோனிஷாவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் அவர்களை நேர் வழியாக நடத்தி குடும்பம் என்கின்ற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிடப் போகின்ற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அன்பு பேராயருடைய தலைமையின் கீழாக நடைபெறவிருக்கின்ற இந்த திருமண வழிபாட்டிலும் உம்முடைய பேரருள் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடல் ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே இந்த பாடலை பாடுவோம். Onda
மணமக்களை தவிர மற்றும் அனைவரும் நீங்கள் அமரலாம். பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளை விக்னேஷ், மணப்பெண் மௌனிஷா இவர்கள் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையுள்ளதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசிர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழி நடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திருமண அறிக்கை. விக்னேஷ், மௌனிஷா இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது தென்னிந்திய திருச்சபை நியமப்படியும் நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. விக்னேஷ், மௌனிஷா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். விக்னேஷ் ஆகிய நீர் மோனிஷாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? பெற்றுக்கொள். மோனிஷா ஆகிய நீர் விக்னேஷை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? திருமணத்தில் இணைப்பதற்காக வந்திருக்கிற மணமக்களுடைய பெற்றோர் முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விக்னேஷ் ஆகிய நான் மோனிஷா ஆகிய உம்மை மோனிஷாவின் உண்மை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல்
நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை வாழ்வில் இதுவரை கடவுளுடைய தூய நியமப்படி கடவுள் நீதி உம்மை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் காப்பாற்றவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். உனக்காக கூறுகிறேன். மோனிஷாகிய நான் மோனிஷாகிய நான் விக்னேஷாகிய உம்மை விக்னேஷாகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை வாழ்வில் இருக்கும் வரை கடவுளுடைய நியமப்படி கடவுளை தேவன்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். முழங்கார் படியிட்டு புத்தி கெட்டாத அன்பின் வாரீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிக்கின்ற விக்னேஷ், இதை அணிந்து கொள்ளவிருக்கின்ற மோனிஷா, இவ்விருவரையும் நீர் ஆசிர்வதியும். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் இத்திருமாங்கல்யத்தையும் இவ்விருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம், ஜீவனுள்ள தந்தையே. ஆமென்.
நிலையான அன்பிற்கும் அடையாளமாய் இந்த திருமாங்கல்யத்தில் நான் உனக்கு அறிவித்திருக்கேன். என்னுடைய சரித்திரத்தால் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக ஆஸ்திரி முழுமையும் உம்மோடு பகிர்ந்து கொள்வேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாலயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக ஆஸ்தி முழுவதும் உம்மோடு பகிர்ந்து கொள்வேன். விக்னேஷ், மோனிஷா ஆகிய இவ்விருவரும் கடவுளுக்கு முன்பாகவும் இத்திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவ்விருவரும் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கின்றார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ கடவுளின் திருப்பெயரிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதர் ஒரு காலம் ஒருபோதும் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். மிகுந்த இரக்கமும் அருளும் நிறைந்த கடவுளே, விண் உலகிலும் மண் உலகிலும் முழு குடும்பத்திற்கும் திருப்பெயரை ஏற்றிருக்கிறவரே, இப்பொழுதும் உமது திருப்பெயரில் நாங்கள் ஆசிர்வதிக்கிற விக்னேஷ், மோனிஷா என்னும் இவர்கள் மேல் உமது ஆசிர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தந்தையாகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், தூய ஆவியாராகிய கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடும் இன்று தொடங்குகிற உங்கள் இல்லற வாழ்வின் அத்தனை நன்மைகளோடும் துணையாயிருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இந்த மகிழ்ச்சியான நமது ஆலயத்தினுடைய 60வது ஆண்டு விழாவிலே திருமண வாழ்விலே இணைந்திருக்கின்ற திரு விக்னேஷையும் திருமதி மோனிஷா விக்னேஷையும் நமது சென்னை பேராயத்தின் சார்பாக, படப்பை குருசேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். மணமக்களுக்கு முதல் பரிசாக ஆலயத்தின் சார்பாக விலைமதிக்க முடியாத திருமறையை நாம் வழங்குகிறோம். கடவுளுடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து உங்களை வழி நடத்தட்டும். குருசேகத்தினுடைய செயலர் பொருளர் அவர்கள் முன்பாக வந்து திருமறையை மணமக்களுக்கு பரிசாக வழங்குவார்கள். மகிழ்ச்சியான நாளிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய 60வது ஆண்டு விழா நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இலவச திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நமது அன்பு பேராயர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பிற்கிணங்க இந்த 60வது ஆண்டு விழா ஐம்பெரும் நிகழ்வை சிறப்பிக்கும்படியாக நமது பேராயத்தினுடைய
செயலர் அருள் திரு அகஸ்டின் பிரேம்ராஜ் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அண்ணன் அவர்களை அன்போடு கூட வரவேற்று இந்த நாளிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவண்ணமாக முடிச்சூர் குருசேகத்தினுடைய ஆயர் அருள் திரு ரஞ்சித் செல்வதுரை அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். மணமகன் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கின்ற முக்கரம்பாக்கம் குருசேகத்தினுடைய ஆயர் அருள் திரு தமிழரசி அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை நம்மத்திலே வந்திருக்கிற தமிழரசி ஆயர் அவர்கள் வழங்குவார்கள். திருமறை பகுதியை குருசேகத்தினுடைய செயலர் அவர்கள் வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்தில் வந்திருக்கிற தமிழரசி ஆயர் அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளும். தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயருக்கே மாற்றி உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் திருச்சபை படைப்பை குருசேகரத்தின் வழியாக இந்த நாளிலே மிக சிறப்பான நலத்திட்டங்களை கிராமப்புற பகுதிகளில் இருக்கின்ற தேவையுள்ள மக்களுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களுடைய திருச்சபையை சார்ந்த அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்படிப்பட்டதான ஒரு அழகான திருமணம் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று கடவுள் திருசித்தம் கொண்டுள்ளார். அவருடைய சித்தத்திற்கு இணங்க சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் குடும்பம், இந்த குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும், இன்றைக்கு அருமையான நம்முடைய பேராய தந்தை அருட்பணி பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள், செயலர், விபி மற்றும் பொருளர் மற்றும் அனைத்து பெரியவர்களோடு கூட இந்த திருமணம் மிக ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டும் என்று கடவுளுடைய திருசித்தத்தை எண்ணி நான் உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிற அருமையான பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் இந்த குருசேகரத்தின் ஆயர் அருட்பணி தேவகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிள்ளைகள் விக்னேஷ் மற்றும் மௌனிஷா அவர்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு they are a very deserving couple.
மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்திற்காக பல மாதங்கள் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்றே அவர்களுடைய திருமண ஒப்பந்தம் முடிந்தும் பல மாதங்கள் இதற்காகவே அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வகையிலே கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிற வேத பகுதியின் அடிப்படையிலே இந்த திருமணத்திற்கு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையாக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தின முதல் அடையாளம், முதல் அற்புதம், இந்த கானாவூர் திருமணத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இதே போல ஒரு அழகான திருமண நிகழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய தாயாரும் சீடர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அழைப்பின் அடிப்படையிலே நாம் வந்திருக்கிறோம். அழைப்பு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் யாரும் எந்த திருமண நிகழ்வுகளுக்கும் செல்கிறதில்லை, எந்த குடும்ப நிகழ்வுகளுக்கும் நாம் செல்லுகிறதில்லை. அழைப்பு என்பது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றதின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமண நிகழ்விலே அவர் பங்கேற்ற போது he is very fresh and new. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் யாருக்கும் அறியாத ஒரு நிலை. சீடர்களும் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதுவரையில் செய்யவில்லை. very blindly they have followed him. இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையையும் அவர்கள் கண் முன்னால் அவர் எதையும் செய்து காட்டியதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இல்லத்தில் பிரவேசித்த போது எல்லா திருமண இல்லங்களைப் போல இந்த திருமண இல்லத்திலும் ஒரு குறைவு இருந்தது. நாம் அனைவருக்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரம், தென்னிந்திய பகுதிகளிலே விருந்தோம்பல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. விருந்திற்கு பெயர் போனவர்கள் தமிழர்கள். அப்படியாக இப்படிப்பட்ட ஒரு திருமண நிகழ்விலே ஒரு குறைவு ஏற்படுகிறது. திராட்சரசம் குறைந்து போகிறது. அதற்கும் மேலாக முதலில் வந்தவர்களுக்கு நல்ல திராட்சரசம் கிடைத்ததாக நமக்கு திருமறை சொல்லுகிறது. பிந்தினவருக்கு ஒன்றும் அங்கே கிடைக்கவில்லை. இந்த குறை ஏற்படுகின்ற பொழுது மரியாள் ஆண்டவருடைய தாயார் சிறு வயது முதற்கொண்டு எப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னுடைய கருவிலே அவர் உருவாகி பிறந்து அவர் மகிமை அடைவார் என்கின்ற அந்த இரகசியத்தை அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய தாயார் ஆகிய மரியாள் சிறு வயது மரியாள் அந்த மனசுலேயே அவங்க அதை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு திரும்ப சொல்லுது. she was wanting Jesus to be glorified. அவர் எப்பொழுது மகிமை அடைவார் என்று மரியாள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அவர் இது எப்பொழுது நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு தாயாராக இருந்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு குடும்பத்திலே குறைவு ஏற்படுகின்ற பொழுது முதலில் அங்கலாய்க்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். இங்கே அந்த திருமண வீட்டின் பெற்றோர்கள் அங்கலாய்ப்பதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் நம்முடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறைவை சரி செய்ய முடியுமோ என்கின்ற எண்ணத்தோடு கூட அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்திலே இருக்கிறதான குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்றுகிறார். he is changing tasteless water into a wine. ருசிமிக்க அவர்கள் சொல்லுகிறார்கள், சாட்சியே அதுதான். முந்தினவர்களை பார்க்கிலும் பிந்தினவர்களுக்கு நல்ல திராட்சரசம் கிடைத்தது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த திருமண இல்லத்தில் இருக்கிற குறைகளை அவர் சரி செய்கின்ற பொழுது முன்பை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக அந்த இல்லம் ஆசிர்வதிக்கப்படுகிறது. அதே போல்தான் விக்னேஷ் மற்றும் மௌனிஷா அவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், ஒரு பின்னடைவு இருக்கும் என்று சொன்னால், ஒரு தோல்வி இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால், முதலில் நீங்கள் அணுக வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. மற்றவர்களை பார்க்கிலும் அந்த காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால், முன்பை காட்டிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் அதிகமாக அது ஆசிர்வதிக்கப்படும்.
அடுத்ததாக அவர் பணி செய்கிறவர்களுக்கு அவர் அந்த கற்சாடிகளை விளிம்பு வரையில் அவர் நிரப்ப சொல்லுகிறார். He is asking them to fill the jars. எது வரைக்கும் அவர் நிரப்ப சொல்லுகிறார் என்று சொன்னால் அரைக்குறையாக அல்ல. நம்முடைய தமிழ் மொழியிலே ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள். அது அழகான பழமொழி என்று சொல்ல முடியாது. குறைக்குடம் சொல்லுங்களேன். குறைக்குடம் ஆமாம், பாதி இருந்தால் என்ன எப்படி இருக்காது, நல்லா இருக்காது. Jesus is asking them to fill to the brim. கழுத்து வரையில் கற்சாடிகளை அவர் நிரப்ப சொல்லுகிறார். அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், அதை நிரப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை ஆசிர்வதிக்கிறார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அதேபோல் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை அன்பு, ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், the support that you give to each other, நீங்கள் எப்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக, you have to fill your life with love. நீங்கள் முழுமையாக கடவுள் நிரப்ப சொல்லுகிறது போல எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களினாலும் தன்மைகளினாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிரப்புவீர்கள் என்று சொன்னால், whatever promises that you are giving today, இன்றைக்கு என்ன வாக்குறுதிகளை இந்த இடத்திலிருந்து திருச்சபைக்கு முன்பாக நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியில் சென்று விட்டுவிடாமல், you should always keep the vows with you. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த எல்லா வாக்குறுதிகளையும் you have to carry it with you. அது எந்த இடத்திலும் நீங்கள் விட்டுவிடாத படிக்கு you should always fill your life with love. அது எப்பொழுதும் நீங்கள் நிரப்பி வைத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உடன்பட்டு உங்களை அவர் ஆசிர்வதிக்கவும், உங்களை ஒருவேளை உங்களுக்கு பின்னடைவு இருக்கும் என்று சொன்னாலும் அதை அவர் மாற்றி அனைவரும் பார்த்து இந்த காரியம் முதலில் எங்கிருந்தது, ஏன் இதுவரையில் இதை வைத்திருந்தீர்கள் என்று சொல்லி அனைவரும் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நடத்தின இந்த முதல் அற்புதமும் அடையாளமும் அந்த திருமண வீட்டிற்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து திருப்பணியை தொடங்கிய பிறகு அவர்களுடைய சீடர்களுக்கும் மிக பெரிய ஒரு நம்பிக்கையின் துவக்கமாக இந்த நிகழ்வு இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவரால் செய்ய முடியும், நாம் பின்பற்றி இருக்கிற இயேசு கிறிஸ்து மிக சரியானவர், அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை சீடர்களும் கண்கூடாக அந்த திருமண நிகழ்விலே பார்த்து அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, இங்கே இயேசுவின் தாயாரும் ஒரு புறம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர் கன்னியாக இருந்தபோது அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கின்ற செய்தி அந்த தாயாருக்கு அவர் கேள்விப்பட்ட போது she waited for 33 years for her son to be glorified, for her son to be magnified. இந்த காரியம், இந்த நிகழ்விலே அது நடந்தது. அது ஒரு திருமண காரியமாக இருந்தது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் இந்த திருமண காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும், ஏனென்று சொன்னால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்கும் என்று சொல்லி, இல்லையா? ஆமா தானே? ஆமாம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். பேராயர் அவர்கள், செயலர் அவர்கள், விபி அவர்கள், பொருளர் அவர்கள் மற்றும் திருச்சபையின் மூத்தவர்கள், இந்த திருச்சபையே ஒருவேளை நீங்கள் அழைத்திருந்தாலும் இத்தனை பேர் உங்களுடைய திருமணத்திற்கு வந்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த திருமணத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவ்வண்ணமாக இன்றைய தினத்திலே உங்களுக்கு அந்த திருமணம் மிக ஆசீர்வாதமாக இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த திருமணத்தை நீங்கள் எப்படி நடந்தது என்பதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். யூ ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மேரேஜ். கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிற இந்த நல்ல காரியத்தை எப்பொழுதும் உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் அதை வைத்து நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் வாக்குறுதியை கொடுத்த போது வாழ்நாள் முழுவதும் அன்பும் ஆதரவும் தோழமையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுப்பீர்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்நாள் முழுவதும் அன்பு, லவ், ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை ஆதரவு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கி சினிமாவில் காட்டுறது போல்
உங்களுக்கு your life is not always going to be a happy life. அப்படி இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி மீடியா நிறைய காட்டுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு, அப்படி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. I pray and I hope that you should be happy, but life is going to be, there's going to be a lot of ups and downs. நிறைய தோல்விகளும் இருக்க போகிறது, வெற்றியும் இருக்க போகிறது, சிரிப்பும் இருக்க போகிறது, கண்ணீரும் இருக்க போகிறது. எல்லாம் மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தின் ஒருவேளை மூத்தவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் தோழமையும் ஆதரவும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஈவன் தோல்வி உறுகின்ற நேரங்களிலும் கூட நீங்கள் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து கொண்டு அந்த தோல்விகளை, கஷ்டங்களை எப்படி நீங்கள் கணவனும் மனைவியுமாய் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்பது, how you are going to face things together. இனிமே தனி ஆளாக அல்ல. how you are going to face things together, how you are going to face your challenges. இல்லை, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் இனி வருகின்ற காலகட்டங்களிலே நீங்கள் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி என்கின்ற பொறுப்போடு கூட இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ள போகிறீர்கள் என்பது உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. அதற்கு திருச்சபை உங்களுக்கு நல்ல போதனைகளையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அதை பின்பற்றியவர்களாக இங்கே நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். முக்கியமாக இன்றைய தினத்திலே இப்படிப்பட்டதான ஒரு அழகான ஒரு திருமணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற CSI கிறிஸ்துநாதர் குருசேகரம், படப்பை குருசேகரத்தின் ஒவ்வொரு இறை மக்களையும் இந்த நாளிலே நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு நான் நன்றிகளை இந்த மணமக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும், குறிப்பாக மணமக்களையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, மணமக்களுக்கும் நமக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஆயரம்மா அவர்களுக்கு படப்பை குருசேகரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வந்திருக்கின்ற அருள் திரு விஜயகுமார் ஆயர் அவர்கள் நம்முடைய குருசேகரத்தில் பணியாற்றின முன்னாள் ஆயர் அவர்களையும் நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது அடியாரையும் உமது அடியாளையும் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியறலும், இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றியறலும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும், பகைவனின்று இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டறலும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வவல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்துக்கு கொடுத்து ஆசீர்வாதம் தூய்மைப்படுத்துகிறவரே, கணவன் மனைவியுமாய் இப்போது சேர்த்திருக்கப்பட்டிருக்கும் அடியார்களான விக்னேஷ், மோனிகா இவளை ஆசீர்வதித்தருளும், மோனிஷா இவளை ஆசீர்வதித்தருளும். ஒரு பாரத்தை ஒரு சுமந்து ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் ஒரு வார்த்தையை கீழ்ப்படியும் இவர்கள் எப்போதும் ஒருவருக்கு உண்மையாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெப நிலையிலே தொடர்ந்து நாம் இருப்போம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசருமாய் நீர் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள்தார். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் வாழ்ந்து அரசாளுகிற உமது தூய திருப்பெயரிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன்.
தொடர்ந்து ஜெப நிலையிலே நாம் இருப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மனுக்குலத்தை விருத்தியடை செய்கிற பரமபிதாவே, இந்த அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமுண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கேற்ற சன்மார்க்கராய் வளருவதைக் கண்டு களி கூறுமளவும் தேவ அன்பும் அபிமானுள்ளவராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் அது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் முது கட்டளின் வழியிலும் கற்பில் கிடைத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழியிடத்திலும் நாம் அனைவரோடும் சிறப்பாக கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கும் திரு விக்னேஷ் திருமதி மோனிஷாவோடும் இந்த திருமணத்தின் வழியாக ஐக்கியப்பட்டிருக்கும் இரு வீட்டாரோடும் இன்றுமென்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. அன்பானவர்களே, மங்கள பாடல் பாடும்பொழுது மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவேட்டிலே பதிவு செய்வார்கள். Yeah.
அன்பானவர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வந்திருக்கின்ற நமது அன்பு பேராயர் அவர்களையும் பேராய அலுவலர்களையும் நாம் வரவேற்பது நமது கடமை. ஆகையினாலே சபையார் இறுதி நிகழ்வு முழுமையாக இருந்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய 60வது பேராயர் ஐயா அவர்கள் ஒரு சோவினர் விழா மலரை நமக்காக இப்பொழுது வெளியிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்கின்றோம். இறுதி நிகழ்வாக நலத்திட்ட பணிகள் நம்முடைய அன்பு பேராயருடைய கரங்களாலே பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஊழியர்கள் உங்கள் திருச்சபையிலிருந்து அழைத்து வந்திருக்கின்ற பயனாளிகளை நீங்கள் ஆயத்தமாக கொண்டு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். விழாமலர் குழுவினரும் தயவு செய்து முன்பாக வரும்படி அழைக்கிறோம். விழாமலர் குழுவினர் முன்பாக வாருங்கள். குழுவால் திட்டமிட்டோம். அதனுடைய கன்வீனர்களாக டாக்டர் சந்தோஷ்குமார், டாக்டர் சத்யகுமார், டாக்டர் கிறிஸ்டபர் பாஸ்கர், திரு அனீஷ்குமார் ஐயா அவர்கள் இப்பொழுது அன்பையாவுடைய துணைவியர் அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். முன்னாடி முழுமையான விழாமலர் நமக்கு அக்டோபர் மாதத்தில் அது வெளியிடப்படும். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே 60வது ஆண்டு விழாவினுடைய மலரை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பேராயர்கள் சார்பாக நம்முடைய பேராய அலுவலர்கள், இங்கிருக்கிற ஆயர்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் மலர் குழுவினரை வாழ்த்துகிறோம். திருச்சபை மக்களை வாழ்த்துகிறோம். ஆயர் அவர்களையும் செயலர் பொருளையும் வாழ்த்துகிறோம். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஐயா உட்கார. அன்பானவர்களே, விழாமலர் குழுவினர் பேராயர் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். சேகர குழுவினர் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். படப்பை குருசேகரத்தின் பேராயர் ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற குறுகிய நாட்களிலே நமது ஆலயத்தினுடைய 60வது ஆண்டு விழா நிகழ்விற்கு வந்திருப்பது நமக்கு பெருத்த ஆசீர்வாதம்.
ஆகையினாலே இந்த விழா பேராயர் ஐயாவுடைய வருகையினாலே நிறைவு பெறுகிறது என்று சொல்லலாம். ஆகையினாலே பேராயர் ஐயா அவர்களை நம்முடைய படப்பை குருசேகத்தின் சார்பாக கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவங்க பொறுப்பேற்றதிலிருந்து ஷால், டவல், மற்றபடி இந்த பொக்கே அது எல்லாமே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆயர்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறாங்க. அதை விட ஆயர்கள் மத்தியில் நடைபெற்ற கூட்டத்தில் எல்லா திருச்சபைகளும் முதலாவது டைமுக்கு சர்வீஸை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சென்னை பேராயம் ஒரு சாட்சியின் பேராயமாக பல்வேறு நிலைகளிலே வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு புதிய ரத்தம் நம்முடைய பேராயர் வழியாக பாய்ச்சப்படுகிறது. அவருடைய சீரிய தலைமைத்துவத்தின் கீழாக ஆயர் பெருமக்களாக நாங்களும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையும் தலை நிமிர்ந்து சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் பேராயர் ஐயா அவர்களை படப்பை குருசேகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். பேராயர் ஐயா அவர்கள் அவர்களுடைய பிஷப் வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்காக குருசேகத்தின் சார்பாக ஒரு காசோலையை நம்முடைய ட்ரெஸரர் கொடுப்பாங்க. பேராயர் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை குருசேகத்தினுடைய செயலர் வழங்குவார்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு புத்தகமும் லைட் பில்டிங்கில் ஒரு லைப்ரரி உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போ போனாலும் அங்கே நீங்கள் புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். குறிப்பாக கேட்டகிஸ்ட், சபை ஊழியர்கள், லே ப்ரீச்சர்ஸ், கப்பேரஸ், டைமஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைட் பில்டிங் போய் புத்தக அறையில் போய் உட்காந்து நூலகத்தில் புத்தகம் படிங்க. நூலகம் ஏற்கனவே இருக்குது, அதை கொஞ்சம் எப்படி நாங்கள் விரிவாக்கம் செய்வதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பேராயருடைய பிஷப்ஸ் ப்ராஜெக்ட் ஃபண்ட் கிண்டியில் ஒரு ரிட்ரீட் சென்டர் துவங்க வேண்டும். ஈக்காடில் ஒரு கன்வென்ஷன் சென்டர் துவங்க வேண்டும். மெல்ரோஸ் சபத்தில் கல்லறை தோட்டம், அதற்கான பணிகளையும் துவங்கி இருக்கிறோம். எனவே உங்களுடைய காசோலை, உங்களுடைய பணம் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் போகுது என்பதையும் நான் உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் அம்மா அவர்களை நம்ம அழைத்திருந்தோம். அவங்க இன்றைக்கி 2 திருச்சபையில் பெண்கள் கூடுகையில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை நமது ஆயர் அம்மா அவர்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாங்க. நிர்மலாம்மா இருக்கிறீங்களா? வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நிர்மலாம்மா வாங்க. ஐயரம்மா இல்லை, வாங்க. கன்வீனர் வாங்க. ஆண்கள் ஐக்கிய சங்கம் தயவுசெய்து முன்பாக வரும்படி கேட்டுக்கிறோம். அடுத்து யூத் ஃபெலோஷிப் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பேராயர் வெல்ஃபேர், வாலிபர் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம் வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து கிராம சபை ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபை ஊழியர்கள் வாங்கப்பா. தேங்க்யூ வாங்க. ரைட். ஓய்வு நாள் பாடசாலை டீச்சர்ஸ் கொஞ்சம் வாங்க 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 வாங்க. சண்டே ஸ்கூல் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய வந்திருக்கிற முன்னாள் ஆயர் தனசேகர் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்க உட்காருங்க. சபை ஊழியர்கள் ஐக்கியம் வாங்க. மிஷினரி பைபிள் அம்மா கொடுங்க. திருச்சபை சார்பாக வடமேல்பாக்கம் சபையார் முன்பாக வருவோம். பாடகர் குழு ஐக்கியம் முன்னாடி வரும்படி அன்போடு அழைக்கிறோம். வாங்க. கொயர் ஃபெலோஷிப் கொடுங்க. கொயர் ஃபெலோஷிப் வாங்க. ஊழியர்கள்
ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வடமேல் பாக்கம் முதலாவது, அடுத்து பனையூர் வாங்க. வடமேல் பாக்க திருச்சபை சார்பாக பேராயர் நலநிதிக்கு பனையூர் திருச்சபை, அடுத்து சென்னாக்குப்பம், அடுத்து சாலமங்கலம் வாங்க வாங்க. பனையூர் திருச்சபை வாங்க, சாலமங்கலம் சபை வாங்க, சென்னாக்குப்பம் வாங்க. வாங்க பைபிள். ஆமாம் ஆமாம். பனையூர் வாங்க, அடுத்து சாலமங்கலம். அந்த பக்கம் கொஞ்சம் பேர் போங்கம்மா, சாலமங்கலம், பேரிஞ்சம்பாக்கம் வாங்க. பனையூர் பேரிஞ்சம்பாக்கம் ஆயத்தமாக இருக்கும், சீக்கிரம் வாங்க. ரைட் வாங்க. பேரிஞ்சம்பாக்கம் வாங்க. போங்க. சரி வந்துடுங்க. சேகர குழுவினர் படப்பை பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் தயவு செய்து முன்பாக வரும்படி அழைக்கிறோம். வாங்க. படப்பை கமிட்டி மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் வர ஒரு 5 நிமிஷம் செக்ரட்டரி எல்லாம் சென்னாக்குப்பம் வாங்க. சரி, நீங்கள் கொடுத்த எல்லா நிதிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ receipts will be sent to your pastor. ரசீது உங்கள் ஆயருக்கு அனுப்பப்படும். விமன்ஸ் ஃபெலோஷிப் வாங்க. முக்குரம்பாக்க சபையாக இருங்க. விமன்ஸ் ஃபெலோஷிப் இருங்க. ரைட் வாங்க. பனையூர் சபை சீக்கிரம் வாங்க. அப்பா இங்கே தான் மெம்பராக ஊழியர் கொடுங்க. ரைட் அடுத்து விமன்ஸ் ஃபெலோஷிப் சீக்கிரம் வாங்க. விமன்ஸ் ஃபெலோஷிப் வாங்க. அன்பானவர்களே, இந்த நிகழ்வுக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற சென்னை பேராயத்தின் உபதலைவர் ஐயா அவர்களை இப்பொழுது நாம் வரவேற்க இருக்கின்றோம். இந்த நாளிலும் அவர்களை நாங்கள் அழைத்தபோது இன்முகத்தோடு வருகிறேன் என்று சொல்லி இந்த 60வது ஆண்டு விழாவை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராயத்தின் உபதலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அதுபோல நம்முடைய சென்னை பேராயத்தின் செயலர் சாலமங்கலம் ஆலய கட்டிடத்தின் அதற்கான அனுமதி கேட்டு சென்ற பொழுதும் எங்களுக்கு அவர்கள் ஆறுதலாக அநேக உதவிகளை செய்தார்கள். நாங்கள் சென்ற பொழுதெல்லாம் அந்த காரியத்திற்காக எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து வழிநடத்தி இன்று இந்த கல்வெட்டு திறப்பு விழா நடப்பதற்கு அவர் மிக ஒரு பெரிய காரணம். அவர்களை இந்த வேளையிலே நம்முடைய திருச்சபையின் சார்பாக வரவேற்று இந்த நினைவு பரிசை அளிக்கிறோம். அதுபோல் நம்முடைய சென்னை பேராயத்தின் பொருளர் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜே சாமுவேல் கொர்னலிஸ் ஐயா அவர்களும் நம்முடைய திருச்சபை என்றாலே இன்முகத்தோடு நம்மை வரவேற்கக்கூடிய அருமையான ஒரு பொருளர், திறம்பட செயல்படக்கூடிய நம்முடைய பேராயத்தின்
பொருளர் அவர்களை இந்த வேளையிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல நம்முடைய குருசேகரத்தில் பணியாற்றி இப்பொழுது முடிச்சீர் குருசேகரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் ஆயர் அருள் திரு ரஞ்சித் செல்வதுரை ஆயர் அவர்களை இப்பொழுது அன்போடு வரவேற்கிறோம். அவர்களையும் இப்பொழுது இந்த சிறிய அன்பளிப்பை கொடுத்து கௌரவிக்கிறோம். அதுபோல நம்முடைய குருசேகரத்தில் முன்னாள் பணியாற்றிய நம்முடைய ஆயர் மதிப்புக்குரிய ஏஆர் விஜயகுமார் ஆயர் அவர்களை இப்பொழுது கௌரவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆலயம் அழகுற கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய உழைப்பு மிகவும் அதிகம். இந்த வேளையிலே இந்த 60வது ஆண்டு விழா காண்கின்ற திருச்சபையின் இப்பொழுது அவரை நாம் கௌரவிக்கிறோம். அதுபோல ஆயர் தமிழரசி அவர்களை இப்பொழுது வரவேற்கிறோம். இந்த நாள் நிகழ்விலும் மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த ஆயர் தமிழரசி அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசு அளிக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய குருசேகரத்தில் முன்னால் பணியாற்றி நம்மோடு இணைந்து இந்த 60வது ஆண்டு விழா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் ஆயர் அருள் திரு தனசேகரன் அவர்களை திருச்சபையின் சார்பாக வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசு அளிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய 60வது ஆண்டு விழாவிற்கு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு மாலா புண்ணியக்கோட்டி ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய நலத்திட்ட பணிகளுக்கு நம்முடைய பங்களிப்புக்காக நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுது திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை அன்போடு கூட வழங்குகின்றோம். வாங்க. முன்னாடி வாங்க. அடுத்தபடியாக எறையூர் துணைத் தலைவர் திரு வி புருஷோத்தமன் ஐயா அவர்களை நமது படப்பை குருசேகரத்தின் சார்பாக கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய நலத்திட்ட பணிகளுக்கு அவருடைய பங்களிப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கொடுங்க. பேராயத்தினுடைய ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸர் திரு மில்டன் ஐயா அவர்களை இப்பொழுது உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கொடுங்க. வாங்க. இப்பொழுது நாம் 60வது ஆண்டு விழாவை ஏழை எளிய மக்களோடு நாம் இணைந்து கொண்டாடும்படியாக 60 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்குரிய மளிகை பொருட்களை
வழங்கவிருக்கின்றோம். இப்பொழுது ஊழியர்கள் முன்பாக வந்து பெயர்களை வாசிக்கும்போது அந்தந்த திருச்சபையில் இருக்கின்ற நபர்களை முன்பாக நீங்கள் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்வி உதவித்தொகை பெறுகிற மாணவர்கள், அதோடு கூட நலத்திட்ட மளிகை பொருட்கள் பெறுகிற மாணவர்களை முன்பாக அழைத்து வாருங்கள். பனையூர் திருச்சபை ஜான்சன். அடுத்தது ஞான்சி, தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நான்சி. அடுத்ததாக சாலமங்கலம் லிஜித் ஜாஷன், 2 பேரும் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சாலமங்கலம். அடுத்ததாக பேரிஞ்சம்பாக்கம் டினோ எபினேசர் நவீன்குமார் சுஜி. நவீன்குமார் சுஜி. நவீன்குமார் சுஜி வாங்க. அடுத்தது சென்னாக்குப்பம் சேரன் விஜய். எபினேசர் சேரன் விஜய். சேகர் விஜய் வாங்க. இங்க வாங்க. சாலமங்கலம் லிஜித் ஜாசன். அங்க பாரு. வாங்கிக்க. ஜேசன் விஜய். அடுத்ததாக வடமேல்பாக்கம் ஜான் இன்பராஜ் ஐசக். ஐயா படப்பை சொல்லுங்க. அப்புறம் பிரான்சிஸ் அவங்க பிள்ளைங்க. தேவி வாங்க. பிளஸ்ஸி பேர் சொல்லு. தேவி. ஜாய் ஜெசிகா. பிளஸ்ஸி பேர் பிளஸ்வின். ஜாய் ஜெசிகா. அவ்வளோதானே ஐயா. ஜெரின் ஜேசுதாஸ். சரி ரைட். இப்போ நலத்திட்ட உதவி மளிகை பொருட்கள் பெறுகிறவர்கள் பட்டியல். மளிகை பொருள் வாசிங்க. நல உதவி பெறுபவர்கள் பனையூர் செல்லம்மாள் தாயம்மாள், 2 பேரும் உடனடியாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் நீங்கள் கொடுக்குறீங்களா கொஞ்சம்? அண்ணா ஐயா ஸ்காலர்ஷிப் எடுத்துங்கம்மா. அம்மா இதையும் எடுத்துங்க. இப்படி கொஞ்சம். அதற்கு அடுத்தபடியாக பேரிஞ்சம்பாக்கம் சரிதா சுஜித் குப்பா காளி நாகம்மாள் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பேரிஞ்சம்பாக்கம் சரிதா சுஜித் குப்பா காளி நாகம்மாள். அடுத்தபடியாக படப்பை ராணி ரெபேக்காள் அன்னம்மாள் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதை எடுத்துங்கம்மா. படப்பை குமாரி சாரா பாட்டி தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சென்னாக்குப்பம் மேரி குமாரி சாரா பாட்டி தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சொல்லியாச்சு. வாங்க சொல்லுங்க. பெயர் வாசிக்கிறவங்க ஊழியருங்க அவங்கள அனுப்பி வைங்க கரெக்டா. டெய்லரிங் மிஷின் வாங்குறவங்க அந்த டெய்லர் டீச்சர் வாங்க. எஸ்தர் தங்கப்பன் அம்மா முன்னாடி வாங்க. வடமேல்பாக்கம் ரூத் அம்மா கீதா தயாரா இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வடமேல்பாக்கம் எடுத்துட்டு போங்க. சென்னாக்குப்பம் மேரி குமாரி சாரா பாட்டி போய் வாங்கிக்கோங்க.
அடுத்து நமது பேராய பொருளர் ஐயா அவர்கள் மளிகை பொருட்களை வழங்குகிறார். வாங்க, வாங்கி கீழே வச்சுருங்கம்மா. நாவலூர் பவானி கிரிஜா. போங்க சார், அம்மா போங்க. வேன்பாக்கத்திலிருந்து நம்முடைய பணித்தளத்திலிருந்து வந்திருப்பவர்கள் முன்னால் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பணித்தளமாகிய வேன்பாக்கத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் முன்னால் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்கிக்கோங்கம்மா. ரைட். நம்மிடையே வந்திருக்கிற திரு புண்ணியகோட்டி ஐயா அவர்கள் 30 குடும்பங்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா முன்னாடி வாங்க. அவர்கள் சார்பாக இப்பொழுது மக்களுக்கு இந்த மளிகை பொருட்கள் வழங்கப்படுகிறது. கொடுங்க ஐயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். செஞ்சார் வரலையா? கூப்பிட்டேன். பெருஞ்சம்பாக்கம், வடமேல் பார்க்க முடியட்டோம். படப்பை லோகன் அவர்கள் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாவலூர் பவானி கிரிஜா. அவர் புருஷோத்தையா கொஞ்சம் வாங்க, முன்னாடி கொஞ்சம் கொடுங்க. புருஷோத் வாங்க, நீங்கள் வை. அடுத்ததாக குணசேகர் அவர்கள் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். குணசேகர் அவர்களுடைய குடும்பம். கொஞ்சம் சீக்கிரம் பேர் வாசிங்க ஐயா, பேர் வாசிங்க. ரைட். லோகு வாங்க. அவர் பேர் வாங்க. நீங்கள் அந்த பக்கம் வாங்க. பேர் வாசிங்க. அது பேர் இருக்கா? வேன்பாக்கம் அவர்களுக்கு குட்டி அவர்களுடைய குடும்பம் திரு சத்யா, திரு ராஜேந்திரன், திரு ஆனந்தன், திரு விக்ரம், திருமதி சித்ரா, பிரவீன், திருமதி மாரியம்மாள், திருமதி ராணி, திருமதி வெள்ளச்சி. நம்முடைய வந்திருக்கின்ற சைல ஆயிரம்மா அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். சில ஜனனி நலத்திட்ட பயனாளிகளுக்கு பொருள் வழங்கும்படி கேட்டு. திருமதி லதா, விஜயலட்சுமி, துரைசாமி. வாங்க, இந்த பக்கம் வாங்க, நீங்கள் கொடுங்க. அந்த பக்கம் வாங்க. ராதா, அரசு, முருகேசன், அனிதா, பொன்னுரங்கம், சின்னரசு, முருகேசன், சங்கர், கங்காதரன். கொஞ்சம் பேர் வாசிங்க ஐயா சீக்கிரம். சும்மா கை மட்டும் வைங்கக்கா. ஆமாம் அம்மா, பொருள் வாங்கினவங்க எடுத்துகிட்டு போயிடுங்க. பொருள் வாங்க, முன்னாடி வாங்கம்மா. கொடுங்க கொடுங்கக்கா. கொஞ்சம்
நம்முடைய முன்னாள் ஆயர் சரி தையல் மிஷின் மட்டும் இறுதியாக இலவச தையல் மிஷின் மாலிசா லட்சுமி தயாராக இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். மாலிசா லட்சுமி. ரைட், அவ்வளோதான் அவ்வளோதானே ஐயா? இவங்க நிற்கிறாங்களே, நீங்களாம் வந்துருச்சா பேர்? சரி, எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க. ரைட், இப்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி நம்முடைய கொஞ்சம் இங்கே இட்டுட்டு வா, இப்படி இப்படி வச்சு அம்மா வாங்க. அதை எடுத்துருப்பா அதை எடுத்துருப்பா. சரி இருக்கு, அதை கால் வைக்கிறத எடுத்து போடு. சரிப்பா, சரி விடு விடு. அடுத்து நம்ம பெற்றோர் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவியின் வழியாக அவர் சுய தொழில் செய்வதற்கு 2 தையல் மிஷின்கள் வழங்கப்படுகிறது. பேர் சொல்லுங்க, பிள்ளைங்க பேர். மாலிசா லட்சுமி. வழியாக இந்த சபையை ஏற்படுத்தி 60 ஆண்டு கால பயணத்தில் கர்த்தர் தன்னை நிலைநிறுத்தி நம்ம எல்லாம் விசுவாச ஒழுங்கில் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஏழைகள் பயன்படும்படியான ஒரு பெரும் சாட்சியாக 60 பயனாளிகள் கடவுளுக்கு எல்லா துதியும் கனமும் மாட்சிமையும் உண்டாக நாம் நிறைவு இறைவேண்டலை ஏறெடுக்கலாம். இரக்கமுள்ள நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி படப்பை குருசேகரத்தின் கிறிஸ்துநாதர் திருச்சபைக்காக அவர்களின் இந்த பொருளுள்ள 60ஆம் ஆண்டு கொண்டாட்டத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விழாக்கள் எப்பொழுதும் ஏழைகளை நினைவு கூற வேண்டும் என்று எங்களுக்கு உமது திருமறையின் வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. நான் தெரிந்து கொள்ளும் என் ஸ்தானத்திலே நீயும் உன் புதல்வரும் உன் புதல்வியரும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் நகரத்தில் இருக்கிற லேவியனும் அந்நியனும் பரதேசியும் கைம்பெண்ணும் இவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ந்திருப்பீர்களாக என்று நீர் சொன்ன உமது திருவசனத்திற்கு இணங்க இந்த நாளில் தன் 60ஆம் ஆண்டு திருப்பயணத்தில் 60 ஏழை எளிய பயனாளிகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிற இந்த திருச்சபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு ஏழை குடும்பத்திற்கு திருமணம் செய்வித்து ஒரு ஏழை குடும்பத்தை வாழ்விக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உதவுவதும் பிறரை ஏற்றுக்கொள்வதும் இல்லாதவர்களுக்கு எங்களால் முடிந்ததை கொடுப்பதும் தான் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற உமது கற்றல்கள். ஓ மனிதா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு போதித்திருக்கிறார். நியாயத்தை சிநேகிப்பதிலும் இரக்கத்தை பாவிப்பதிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் தவிர வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ற சத்தியத்திற்கு ஏற்ப
எங்கள் அன்பு பிள்ளைகள் இந்த நாளிலே செய்திருக்கிற அத்தனையையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை முன்னின்று நடத்தின அன்பான ஆயருக்காக, ஆயர் அம்மாக்காக, ஆண்டவரே, சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்கள், சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சபை தொடர்ந்து உமக்கும் சபைக்கும் சமூகத்திற்கும் சாட்சியோடு வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி ஓ நீரே ராஜாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஒழுங்குகளை மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தின நம்முடைய தலத்தின் போதகர், ஆயர் தலைவர் அருள்பணி ஒய் தேவகுமார் ஐயா அவர்கள் நம்முடைய பேராயத்தின் வழியாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற உயர்மட்ட குழுவிலே ஆயர் அவர்களை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி RDM டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு ஐயாவை நம்முடைய VP அவர்கள் வாழ்த்தி இந்த கதராடையை அணிவிக்கும்படி மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றோம். அவ்வண்ணமாக மிக சிறப்பாக ஆயர் ஆலோசனைப்படி ஒழுங்கமைவுகளை செய்து கொடுத்த குருசேகரத்தின் செயலர் டேனிஷ் பிரபாகரன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய பேராயத்தின் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்த்தும்படி அன்போடு கூட நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். குருசேகரத்தின் பொருளாளர் திருமிகு ராபின்சன் ஐயா அவர்களையும் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய பேராயத்தின் பொருளர் அவர்கள் பொருளரை கௌரவிக்கும்படி மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றோம். கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஐக்கிய சங்கங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். பொறுப்பாளர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக இதை நீங்கள் ஒழுங்கமைத்து தந்திருக்கிறீர்கள். இதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் ஒட்டுமொத்த சபையாரையும் எல்லோரும் வாழ்த்தி எல்லாருக்கும் சேர்த்து நாம் கரங்களை தட்டி நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய ஆயர் அம்மா அவர்களை திருமதி ஷைலா ஆயர் அம்மா அவர்கள் வரவேற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஷைலா செக்ரட்டரி அம்மா அவர்களை ஆயர் அம்மா அவர்கள் வரவேற்பார்கள். அவர்கள் குடும்பமாக நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய 60வது ஆண்டு நிகழ்வின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். வேறு யாராவது ஐயரம்மா வந்திருக்கிறீங்களா? ரைட். சாலிகிராமம் திருச்சபையிலேருந்து செக்ரட்டரி ட்ரெஸர் வந்து, சாரி ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவர்கள் நம்முடைய வெண்பாக்கம் பகுதியிலே இருளர் குடியிருப்பு இருக்கிறது, 25 குடியிருப்பு. தொடர்ந்து அங்கே அவர்கள் கிராம ஊழியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நமது படப்பை குருசேகத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாங்க. கூடுவாஞ்சேரி செக்ரட்டரி வந்திருக்கிறாரு, தயவுசெய்து முன்பாக வரும்படி அழைக்கிறோம். சீக்கிரம் வாங்க வாங்க. நமது குருசேகர செயலர் அவர்கள்
சாலிகிராமம் செக்ரட்டரி ஐயாவை வரவேற்பாங்க. நீங்கள் போடுங்க. ஐயா வாங்க. பொருளர் ஐயா அவர்களை பொருளர் அவர்கள் வரவேற்பார்கள். வாங்க. கூடுவாஞ்சேரி திருச்சபையினுடைய செயலர் ஐயா அவங்க சாலமங்கலம் ஆலயத்தை கட்டுகின்ற இன்ஜினியர் ஐயா அவர் போடுங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நீங்கள் கொடுங்க, வாங்க முன்னாடி வந்து கொடுங்க, அந்த பக்கம் கொடுங்க. வேறு யாராவது தயவுசெய்து செக்ரட்டரி ட்ரெஸ்ஸஸ் வந்திருந்தால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். முக்குரம்பாக்கம் குருசேகத்திலேருந்து சவுந்தர் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பரவாயில்ல, கொடுங்க. டேவிட் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்கள அன்போடு கூட வரவேற்கிறோம். கொடுத்துடலாம். அதான் போயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, போடுங்க. அது போயிட்டு இருக்குது. ரைட். ஆயர் பெருமக்களுக்கு நமது சண்டே ஸ்கூல் பிளாக்கில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. வந்திருக்கின்ற விஐபிஸ் அவங்களுக்கும் நம்ம சண்டே ஸ்கூல் பிளாக்கில் உணவு வழங்கப்படுகிறது. அதற்காக செல்வின் ஐயா ப்ளீஸ் உள்ளே வாங்க. வாங்க. நமது நம்ம பிரியாணிக்கான எல்லா ஒழுங்குகளை செய்திருக்கிறாங்க. ஆல்வின் பிரின்ஸ் ஐயா அவங்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உணவுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த உணவு ஐக்கியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அது எங்கள் எல்லோருக்கும் போதுமானதாக இருக்க ஆண்டவரே, அவைகளை நீர் ஆசீர்வதித்து வழங்கும்படி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ரைட், சாப்பாடு தொடங்குங்க. சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுங்க. செயலர் அவர்கள் ஆல்ஃபிரட் ஐயா அவர்களை வரவேற்கிறாங்க. ஆல்ஃபிரட் சாம் அவர்கள். பஞ்சா ஐயா கொஞ்சம் இவங்களெல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல் சாப்பாடு. இந்த 60வது ஆண்டு விழாவை மிகவும் அருமையாக திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆயரை நாங்கள் திருச்சபையின் சார்பாக கௌரவிக்க வேண்டும். இது ஒரு லேசான விஷயம் அல்ல. எத்தனை நாட்களாக திட்டமிட்டு எவ்வளவு கடின உழைப்பால் இந்த நாள் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சொல்ல முடியாது. திறம்பட செயல்பட்டு மிகவும் நேர்த்தியாக நடத்தி தந்த நம்முடைய குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்கு சேகர குழுவின் சார்பாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்கவிருக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஆலய பணியாளர் சூர்யா அவர்களை அழைக்கிறோம். இள வயது, மிகவும் துடிதுடிப்பாக மிகவும் நல்ல முறையில் ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆலய பணியாளர் சூர்யா அவர்கள் குடும்பத்தினரை முன்னால் வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். அடுத்தால தோட்ட கண்காணிப்பாளர் லோகு அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு. இதுவரைக்கும் பொறுமை காத்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சேகர குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அமர்ந்திருந்து பொறுமையாக உணவருந்தி செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி பாடி கீழே இருக்காரா? ஆ
ஓகே ஃபோட்டோ எடுத்துடா. பொருளர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அனைத்து ஆயிரம் பெருமக்களும் உணவு அருந்த விட்டு தயவு செய்து நீங்கள் சந்தித்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வெகுமதி இருக்கிறது, தயவு செய்து யாரும் போக வேண்டாம். ஃபாதர்ஸில் இருப்பாங்க, சாப்பிட்றது கோலிக்கு போய் வேணாம். பார்த்துக்கிட்டா இன்னொரு வைடாக சாப்பிட்றா சாப்பிட்றாங்க அப்படின்னு